பக்த கோடிகளுக்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். கும்பகோணத்துக்கு அருகே ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோவில் திருப்பாடலவனம்னு அந்த கும்பகோணத்துக்கிட்ட கொரநாட்டு கருப்பு திருப்பாடலவனம்ங்கிற இடம். அதில் இந்த ஸ்ரீ சுந்தர மகாகாளியம்மன் பெட்டிக்காளியம்மன் சுந்தர மகாகாளியம்மன் இருந்தார். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர். கலியுகத்தில் மாரியம்மன், காளியம்மன், அம்பாள் எல்லாமே. இப்போ கும்பகோணத்தில் எடுத்துட்டேன்னா மங்களாம்பிகா ஸ்வரூபி நேருக்கு நேர் பேசக்கூடிய தெய்வம். அதேமாரி காளியம்மா, அந்த பெட்டிக்காளியம்மனும் ரொம்ப அபார சக்தி வாய்ந்தவா. திருவாரூரில் கமலாம்பா, அதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த அடியார்களுக்கு கேட்பதை பக்த கோடிகளுக்கு கேட்கும் வரங்களை தரக்கூடிய ரொம்ப அபார சக்தி கொண்ட தெய்வங்கள். இந்த சுந்தர மகாகாளியம்மன் பெட்டி காளியம்மனுக்கு கோயிலில் இப்போ கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு. அது யூஸ்வலாக என்ன பண்ணுவாலும் அதோட திருக்கோயிலோட வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டுதோறும் சித்திரை மாதம் வைகாசி மாதத்தில் தான் நடக்கும் திருவிழா நேரங்களில் மட்டுமே காளியை வெளியில் எடுக்கிறார்கள். அலங்கரித்த காளியம்மனை பல்லக்கில் வைத்து அம்பாள் புறப்பாடு நடைபெறும். அது 2 மாதம்தான். சித்திரை வைகாசி மாதங்கள் நடக்கும் திருவிழாவில் மட்டும்தான் எடுப்பாளாம் பெட்டிக்காரன் நடைபெறும். அப்போது காளியம்மனோட உத்தரவு கிடைச்ச பிறகு தான் பல்லக்கு ஊர்வலம் நடக்குமா. மாவிலை மற்றும் வேப்பிலை தோரணங்கள் அரங்கப்பட்ட வீதியில் அவ்வளோ வேப்பிலையும் மாவிளை தோரணங்களும் அலங்கரிக்கப்பட்டு அதில் பல்லக்கில் முன்னும் பின்னுமாக ஆடி வருவது, உலா வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்பேற்பட்ட சுந்தர மகாகாளியம்மனுக்கு பெட்டிக்காளியம்மன் கும்பாபிஷேக ஆனத்தில் இந்த வருஷம் உத்தரவு கொடுத்துருக்கா. அம்பாள் உத்தரவு கொடுத்து இப்போ கும்பாபிஷேகம் ஆனதுனால இப்போ நடந்தது. அம்பாள் என்ன வீதி உலா, பல்லக்கில் வீதி உலா வரா. அம்பாளின் வலது புறத்தில் திருக்கரங்களில் சூலம், அரிவாள், உடுக்கை மற்றும் கிளி திகழ்கிறது. இடப்புற கரங்களில் பாசம், கேடயம், கபாலம் மற்றும் மணி ஏந்தியபடி ஆக்ரோஷத்துடன் திகழ்கிறார். இந்த அஷ்டபுஜ காளி அன்னை என்றாலும் அபயம் என்று வந்தவர்களை ஆதரித்து அரவணைக்கும் அன்னையாகவும் திகழ்கிறார். மகாகாளியம்மா சரணம், பெட்டி காளியம்மா சரணம் சரணம். எல்லோரும் நல்ல வளங்களை தர பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அந்த பெட்டி காளியம்மனோட பல்லக்கு வீதி உலாவும் இதை தொடர்ந்து வருகிறது. நன்றி. ராமசாமி.